நான் ஏன் பர்சனலா நம்புறேன்னா சார், ஒரு எனக்கு ஆக்சுவலா வந்து பொண்ணு பார்க்கறதுக்காக ஒருத்தர் வந்தாருங்க. "தம்பி நீ ஒரு 2 மாசத்துக்கு டூ வீலர் ஓட்டக்கூடாது" அப்படின்னு சொன்னாரு. "என்னங்க சொல்றீங்க? டூ வீலர் ஓட்டாம எப்படிங்க நம்ம வேலைக்கு போவோம்? வேலைக்கு போனாலே நீங்க டூ வீலர் ஓட்டணும். ஆ காருங்க, கார் உனக்கு டிரைவர் இருக்கார்ல? இருக்கார் சார். டிரைவர் போட்டு ஓட்டிக்கப்பா. நீ வந்து பைக் ஓட்டக்கூடாதுன்னாரு. சரிங்க சார். சரிங்க. சைக்கிளு? ஏன்னா நான் சைக்கிளிங் பண்ணுவேன். எக்ஸர்சைஸ். டூ வீலருங்கிறேன் நீ எது அப்புறம் சைக்கிளுக்கு 2 வீல் தானே? ஓட்டாதான்ட்டு போயிட்டாரு. சரி ஓகே. நானும் ஒரு 2 மாசம் அப்படியே கொஞ்சம் மேட்ச் பண்ணேன். பட் ரொம்ப நமக்கு சின்ன சின்ன வேலைகள்லாம் கூட ரொம்ப இதுவாகிற மாதிரி இருக்கு. இவனா லோக்கல்ல நம்ம பைக் எடுத்துட்டு போயிட்டு வருவோம். சார் நான் நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க. நான் 100, 120லாம் பைக் டிரைவ் பண்ணுவேன். நானு சந்தானம்லாம் அப்ப அந்த ஏர்லி ஸ்டேஜ் லுலுசபா பண்ண டைம்ல கிலோமீட்டருக்கு இங்க சென்னை டு பாண்டிச்சேரிலாம் பைக் என்ன ஸ்பீடு ஓட்டுவோன்னு எங்களுக்கே தெரியாது. இன்னைக்கெல்லாம் நல்ல வேலை அந்த டிராபிக் ரூல்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா எங்களை அன்னைக்கே பிடிச்சி வச்சிருப்போம். அவ்வளோ ஸ்பீடா ஓட்டுவோம். பயங்கர ரேசஸ். அப்பெல்லாம் எந்த ஒரு இதுவும் ஆகல. ரொம்ப சேஃபா போயிட்டு சேஃபா வந்தோம். ஒரு 10 கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு மேல ஒரு சின்ன ஒரு யூ டர்ன் போட்டேன். மழை டைமு சேரு இந்த ரோடு ஒர்க்லாம் நடந்ததுனால ஸ்லிப் ஆகி கீழே வந்தேன் சார். அடிபட்டு எனக்கு ஒரு 6 மாசம் கழுத்துல ப்ராப்ளமே ஆயிடுச்சு. அப்பதான் யோசிச்சேன். அந்த பெரியவர் சொன்னது நடந்துருச்சேடா எப்பா. அப்ப நீங்க இதை எப்படி நம்பாம இருப்பீங்க? அதாவது அவர் சொன்ன பீரியட் முடியல. அவர் ஏன் நமக்கு ஒரு வார்ன் பண்றாரு? அவர் பெருசா உட்காந்து கால்குலேஷனும் பண்ணல. அப்போ ஒரு விஷயம் நடக்கும்போது